So, good morning to all. Welcome back. நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ நான் டெய்லி உங்களுக்கு தெரியும் அனாலிசிஸோட வர நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஸ்பெஷலி என் லெவல்ஸோட. ஸோ இந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இதில் ஒரு ரிசல்ட்டு பாசிட்டிவாக தெரியும். ஸோ யாரால இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நான் ஒரு சிபிஎஸ் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. என் லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னா நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர், அதாவது செபிரிஸ்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுங்க. அதர்வைஸ் ஐம் கிவிங் ஒன்லி திஸ் வீடியோ ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். என்னோட மோட்டிவ் என்னன்னா உங்களை எஜுகேட் பண்ணுறது தான். என் லெவல்ஸை மார்க் பண்ணுங்கள், ஒரு 1 வீக் இதை ஃபாலோ பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இந்த ரிசல்ட் உங்களுக்கே தெரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது. 1 வீக் நீங்கள் பார்க்குறீங்களா, தென் யூ ஹேவ் த பேஷன்ஸ், தென் யூ ஆர் ரெடி டு பிகம் அ குட் ட்ரேடர். ஸோ நான் நேற்று கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டில் என் லெவலில் கிளியர் கட்டாக கேப் டவுன் எடுத்தேன்னா என் வந்து டெஸ்ட் பண்ணும், எப்போ 284 உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் கீழே போகாதுன்னு கரெக்டாக அந்த லெவல் கிட்ட வந்து அங்கே ஒரு பவுன்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போயிடுச்சு. எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ணீங்க? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மோரோவர் மார்க்கெட்டில் நேற்று பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கேண்டில்ஸ் வந்தது. பேங்க் நிஃப்டியில் பெரிய பெரிய கேண்டில்ஸ். இன்றைக்கி ஒரு டிப் கொடுக்குறேன், எழுதிக்கோங்க. எப்பப்பெல்லாம் இந்த பெரிய பெரிய கேண்டில்ஸ் வருதோ மார்க்கெட்டில் ஹெவி வாலட்டிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். அன்றைக்கி மேக்ஸிமம் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. திடீர்னு ரெட் வருது, திடீர்னு க்ரீன் வருது, திடீர்னு ரெட் வருது, திடீர்னு க்ரீன் வருதுன்னா வேண்டாம், அவாய்ட் பண்ணிடுங்க. பிக் கேண்டில் ஷுட் பி அவாய்டட். ஒரு நாள் இல்லைன்னா என்ன, அடுத்த நாள் எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ஒரு 30 ஹாஃப் அன் ஹவர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு மார்க்கெட்டில் பெரிய பெரிய கேண்டில்ஸ் வரும்போது ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸில் பிக் கேண்டில் நோ ட்ரேட். ஏன்னா மார்க்கெட்டில் புல்ஸ் பேர்ஸு ஹெவியாக மார்க்கெட்டில் ஒரே பர்டிகுலர் ப்ரைஸில் அவங்க டம்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது, 2 பேர் சண்டை, பெரிய பெரிய லெவலில் பெரிய பெரிய அமௌண்ட் போட்டு சண்டை நடக்கும்போது நீங்கள் அதில் போய் உள்ளே இறங்கிறது உங்களுக்கு தான் லாஸ். ஏன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து ஹெவியாக இதில் அமௌண்ட்டு போட்டு செல் பண்ணுவாங்கன்ட்டு. தேவையில்லாமல் உள்ளே போயிட்டு நீங்கள் அதில் மாட்டிக்காதீங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம லேட்டு. ஸோ நம்ம வந்து டைம் யூஸ் பண்ணாமல் இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். உங்கள் முன்னாடி இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட். ஓகே, ஸோ 15 மினிட்ஸ் சார்ட்டில் முக்கியமான இதை எழுதிக்கோங்க. அப்சைடோட நோ ட்ரேட் ஜோன், அப்சைட் நோ ட்ரேட் ஜோன் எழுதிக்கோங்க. 50 to 684. ஓகே, அடுத்தது 50 to 663, 663. அதே மாதிரி டவுன் சைடில் எழுதிக்கோங்க. டவுன் சைடில் என்னது, 50 to 214, 50 to 166. ஓகே, ஸோ 50 to 166. ஸோ முக்கியமான ஜோன்ஸை நான் சொல்லியாச்சு. ஸோ இதுக்குள்ளே மார்க்கெட் எப்பப்போலாம் வருதோ, இந்த 2 ஜோனுக்குள்ளே மார்க்கெட் எப்பப்போலாம் வருதோ நோ ட்ரேடு. ட்ரேடை கூட கூடாது. நீங்கள் சொல்லிட்டேன் திரும்பவும், இந்த ட்ரேடே எடுக்காதீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கிளியர் பாயிண்ட். ஸோ சினாரியோஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண முன்னாடி முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஒன்று இருக்குது. மார்க்கெட்டில் பாருங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு பாருங்கள், இந்த இடம்லாம் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா தாராளமாக ட்ரேட் பண்ணலாம். புட்டாக இருக்கட்டும், காலாக இருக்கட்டும், உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் ஆகும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி டைட் ஜோனில் நீங்கள் வந்து புட் எடுக்கிறீங்க, டைட் ஜோனில் வந்து இந்த இடத்துல வந்து புட் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்க போகுது பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சப்போர்ட் இருக்குன்னு தெரியுது கீழே. இல்லை இந்த டைட் ஜோனில் போயிட்டு நீங்கள் கால் எடுக்கிறீங்க அப்படின்னா எப்படி, புரியுதா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்? ஸோ ஜோனை பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணி ட்ரேட் எடுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில், அதாவது பேங்க் நிஃப்டியில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, கேப் டவுன். ஆனால் பாருங்கள் இன்னொரு விஷயம் பாருங்கள், நிஃப்டியில் வந்து எனக்கு கேப் அப் இருக்குது. நிஃப்டியில் நான் கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் ஆனால் பேங்க் நிஃப்டியில் கேப் டவுன். அவசியம் இல்லை நிஃப்டிக்கு ஏற்ற மாதிரி பேங்க் நிஃப்டி இருக்கணும், அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு ஏற்ற மாதிரி நிஃப்டி இருக்கணும், எதுவுமே இல்லை. ரெண்டுமே வேறு வேறு இன்ஸ்ட்ருமெண்ட். பட் இன்னைக்கு இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு கான்ட்ராடிக்டரி இருக்குது. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற நிஃப்டியில் ஒரு
கேப் அப்பும் இதில் ஒரு கேப் டவுன் இருக்க ஒரு காரணத்தினால மோரோவர் 2 நாளாக வந்து மார்க்கெட் ரொம்ப சைட்வைஸாக இருக்குது. எந்த மொமெண்டமும் கொடுக்கல. இன்றைக்கி கொடுக்கலாம், இல்லை நாளைக்கு கொடுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா, மார்க்கெட்டில் போதாதைக்கு நேற்று ஹெவி வாலட்டிலிட்டியாக இருந்திருக்குது மார்க்கெட்டு. சில பேர் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும் அண்ட் சில பேர் டார்கெட்டும் அச்சீவ் ஆகிருக்கும். ஸோ இன்றைக்கி நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு நான் கிளியர் கட்டாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டியில் ஸ்பெஷலி இன்னைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் ஆயிடுச்சுன்னு வைங்க. கேப் டவுனாக முக்கியமான ரேஞ்ச் இந்த ரேஞ்ச் எது, நம்ம கீழே இருக்க ரேஞ்ச் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எப்போ மார்க்கெட் 52,286க்கு மேலே சஸ்டெயின் ஆகணும், என்னது இந்த ப்ளூ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ப்ளூக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் சஸ்டெயின் ஆகிட்டு அதோட பிரேக் அவுட்டில் கால் சைட் போயிருங்க. ஃபஸ்ட்டு டார்கெட் 52,422. திரும்ப சொல்கிறேன், 52,422. இங்கே போயிட்டு ஒரு பவுன்ஸ் வரும். திரும்ப பவுன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து இதை பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு 52,663. ஓகே, 52,663 இந்த இடத்துல உங்களுக்கு ஹெவி ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. கீழே வரும், கொஞ்சம் மேலே போகும், டான்ஸ் ஆடும். 1710 கிராஸ் பண்ணிச்சுன்னா பாருங்கள், 52,710 கிராஸ் பண்ணிச்சுன்னா அடுத்த டார்கெட் 52,823. 52,823. இதுக்கு மேலேயும் பை மிஸ்டேக் சப்போஸ் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா அடுத்த டார்கெட் 53,146 வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த டார்கெட்ஸ் அதாவது எப்போ இந்த ப்ளூ லைனுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து சினாரியோ நம்பர் 1. ஓகே, சினாரியோ நம்பர் 1 அப்படின்னா நிறைய பேருக்கு சினாரியோ நம்பர் 1ன்றது புரிய மாட்டேங்குது. பட் இருந்தாலும் நான் தமிழில் சொல்லிடுறேன். வாய்ப்புகள், நடக்க வாய்ப்புகள், வாய்ப்பு இப்படி இருக்கிறது. ஓகே, ஃபஸ்ட்டு வாய்ப்பு இப்படி இருக்குது. ஸோ செகண்ட் சினாரியோ, ரெண்டாவது வாய்ப்பு என்ன இருக்க வாய்ப்பு இருக்குது, என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது மார்க்கெட்டில். கேப் டவுனே எடுக்குது, நல்லா பாருங்கள், கேப் டவுன் எடுக்குது. ஆனால் மார்க்கெட் வந்து நம்மளோட ஸ்பெஷல் நோ ட்ரேடு ஜோனுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுது. இங்கே சஸ்டெயின் ஆகுது. இப்போ இது எல்லாமே உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். கொஞ்சம் நேரம் கழிச்சு மார்னிங்லேயே நான் சொல்கிறேன், மார்னிங்லேயே இதுக்கு இந்த மாதிரி சஸ்டெயின் ஆகிட்டு திரும்ப மார்னிங் பிரேக் ஆச்சுன்னு வைங்களேன், ஸ்ட்ரைட்டாக முதல் டார்கெட் 51,995. இந்த 51,995 வரும். இங்கே கொஞ்சம் நேரம் ஆடிட்டு திரும்ப உடஞ்சதுன்னா 51,759. ஓகே, 51,759 வரைக்கும் உங்களுக்கு டவுனில் டார்கெட் இருக்குது. அதுக்கு கீழேயும் என்ன எழுதிக்கோங்க, 51,559 என்ன இருக்குது, அதுக்கு உண்டான டார்கெட் இது. ஸோ இது டார்கெட் 1, டார்கெட் 2 அண்ட் டார்கெட் 3. 3 டார்கெட் 51,559 வரைக்கும் டார்கெட் டவுன் சைடில் இருக்குது. ஓகே, கிளியர்? எனி டவுட்? திரும்பவும் சொல்கிறேன், மார்க்கெட் இன்னமும் டவுனில் தான் இருக்குது, இன்னமும் வீக்காக தான் இருக்குது. நான் சொன்ன டேட்லேருந்து நோட் பண்ணுங்கள், இன்ன வரைக்கும் மார்க்கெட் கீழே தான் இருக்குது. ஆனால் கீழே போகலை. இதுதான் கேம், நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. டன், வாங்க. ஸோ 2 சினாரியோ நம்ம பார்த்தாச்சு. சினாரியோ நம்பர் 3 பார்ப்போம். 3வது, சப்போஸ் மார்க்கெட்டில் இன்னைக்கு கேப் அப் ஆயிடுச்சு. மார்க்கெட்டில் இன்னைக்கு பை மிஸ்டேக் கேப் அப் ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள், கேப் அப் ஆயிடுச்சு. சப்போஸ் நல்லா பாருங்கள், கேப் அப் ஆனாலுமே எனக்கு வந்து 710க்கு மேலே சஸ்டெயின் ஆனால் தான் 823 வரைக்கும் இந்த டார்கெட் கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. இன்கேஸ் மார்க்கெட் இந்த 663 52,663
கேப் அப் எடுத்தும் 5 to 663 கீழே போய் சஸ்டெயின் ஆகிட்டு இங்கேருந்து பிரேக் ஆச்சுன்னா ஒரு நல்ல மூவ்ஸ் இவ்வளோ தூரம் மூவ் கிடைக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட் டார்கெட் என்ன கிடைக்கும் கிளியர் கட்டாக தெரியுது 52,422. இங்கே படம் கொஞ்சம் பவுன்ஸ் ஆகிட்டு இந்த டார்கெட் டவுன் சைடு 52,286. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கடைசியாக நம்மளோட நோ ட்ரேட் ஜோனுக்கு வந்துடும். ஸோ நோ ட்ரேட் ஜோனுக்கு கடைசியாக உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ இது ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கிளியராக சொல்லிட்டேன், இதுக்கு மேலே போனால் தான், அதாவது 710க்கு மேலே போனால் தான் 823 பிரேக் ஆச்சுன்னா 53,146 வரையும் பார்க்கலாம். இல்லைன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துன்னா மார்க்கெட் கீழே வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஏன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியுது உங்களுக்கு ஹெவியான ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் இருக்குது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த விஷயம் கிளியர். சப்போஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிடுச்சு, எந்த பக்கம் போகணும்னு தெரியல, மேலே போதா கீழே போதா, வெயிட் பண்ணுங்கள். பிரேக் அவுட் எந்த இடத்துல கொடுக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் எடுங்க. சஸ்டெயின் ஆகணும், சஸ்டெயின் ஆகி பிரேக் அவுட் கொடுக்கும்போது மட்டும் ட்ரேட் எடுங்க, அது வரைக்கும் எடுக்காதீங்க. டன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஆன்சர்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம நிஃப்டி என்ன சொல்ல போகுதுன்னு பார்ப்போம். நிஃப்டிக்கு வாங்க, சேம் டு சேம் நிஃப்டியோட பாக்ஸ் ஒன்று எழுதிக்கோங்க. நிஃப்டியோட பாக்ஸ் ஒன் 24,380, 24,358. இது ரெண்டுமே நிஃப்டியோட பாக்ஸ் ஒன். நேற்று பேங்க் நிஃப்டியில் பார்த்த மாதிரி இன்றைக்கி நிஃப்டி ரொம்ப டைட் ஜோனில் இருக்குது. இது ஃபுல்லாகவே டைட் ஜோன். ஏதாவது 318லேருந்து 325 சப்போஸ் பிரேக் ஆச்சுன்னா பெரிய கேண்டல் வரும், திரும்ப இங்கே ரெசிஸ்டன் எடுக்கும், திரும்ப வரும். இந்த ஏரியாக்குள்ளே மாட்டிச்சுனாலே உங்களோட ப்ரீமியம் தின்னுரும். ஸோ அப்போ நமக்கு எந்த ஏரியா காலியாக இருக்குது, எந்த ஏரியா காலியாக இருக்குது பாருங்கள். இந்த ஏரியா சொல்லப்போனால் இந்த ஏரியா அதான். ஸோ இந்த இடத்துல ட்ரேடு கிடைச்சா உண்டு, அப்படி இல்லைன்னா இதுக்கு மேலே கிடைச்சா உண்டு, அதுக்கு இல்லைன்னா இதுக்கு கீழே கிடைச்சா உண்டு. ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ். அப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? சப்போஸ் மார்க்கெட்டில் நான் இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண கேப் அப் இருந்துச்சுன்னா எங்கேயா போய் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும், ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் திரும்ப கீழே வரும். கீழே வந்துச்சுன்னா என்ன ஆகும், உங்களுக்கு இந்த டார்கெட்ஸ் எல்லாம் கிடைக்கும். எது 24,325, 24,318 இந்த டார்கெட்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 325, 318 கிடைக்கும். பெரிய கேண்டில் திருப்பி இங்கே இதை உடைக்கணும்னா பெரிய கேண்டில் தேவைப்படும், நான் சொல்கிறேன் இது. ஸோ இந்த இடத்துல பட்டு ஒரு பவுன்ஸ் ஆச்சுன்னா திரும்ப அகைன் லாக் ஆயிரும் இதுக்குள்ளே. சப்போஸ் இதை உடைச்சிதுன்னு வைங்களேன், அதாவது 318 உடைச்சுன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன் நம்மளோட டவுன் சைடு பாக்ஸ் வரும். டவுன் சைடு பாக்ஸ் என்ன இல்லை எழுதிக்கோங்க. ஸோ டவுன் சைடு பாக்ஸு இட் இஸ் 24,266, 24,255. ஸோ இந்த பாக்ஸ் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. நான் ஒரு லெவல்ஸ் நான் போட்டு வச்சுருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பை மிஸ்டேக் இன்னைக்கு கேப் டவுனே எடுத்துருச்சு நிஃப்டி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடம் எங்கேயா எடுத்துச்சுன்னா, கேப் டவுன் எடுத்துச்சுன்னா மார்க்கெட்டில் ஹெவி ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, திரும்ப கீழே வரும், திரும்ப இந்த இடத்த திரும்ப ட்ரேட் ஆகி திரும்ப மேலே போகும். ஓகே, ஸோ இதுக்குள்ளே கூட இன்னைக்கு முடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே ஹெவி ரெசிஸ்டன்ஸு, இந்த இடத்துல சப்போர்ட்டு, ஏதாவது ஒரு பக்கம் மொமெண்டம் இருந்தால் தான் மார்க்கெட்டில் இன்னைக்கு உண்டான மூவ்ஸ் கிடைக்கும். இல்லை நிஃப்டி கம்பேரிட்டிவ்லி எனக்கு இன்னைக்கு பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டி ஓரளவு ஓகேன்ற மாதிரி தெரியுது, கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்குது. டன். ஸோ உங்களுக்கு இது என்ன பண்ணணும்னு புரிஞ்சிருக்கும். சப்போஸ் இதுக்கு கீழே வந்தால் மட்டும்தான், எது 24,238, 24,238க்கு கீழே சஸ்டெயின்னா புட்டு போகலாம் 24,166 வரைக்கும். இதில் நம்மளோட நிஃப்டியில்
ஸோ இதுக்கப்புறம் என்ன டார்கெட் இருக்கு பாருங்க, 24,108, அதாவது 166, 108, 24,059 இது வரையும் உங்களுக்கு டார்கெட். அதுக்கு இதை பிரேக் ஆகணும். இதை பிரேக் ஆகி, அதாவது இது கீழே இந்த இடம் நம்ம நோ ட்ரேட் ஜோனில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இது கீழே உடஞ்சிருச்சுன்னா நீங்கள் தாராளமாக இது போகலாம். அதே மாதிரி நம்ம நோ ட்ரேட் ஜோனில் சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா தாராளமாக கால் சைட் போகலாம். ஸோ இந்த ஒரு சினாரியோ, இந்த சினாரியோ ரெண்டு தெரியுது இப்போதைக்கு. அது இல்லைன்னா உங்களுக்கு மார்க்கெட் எப்போ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதோ போகலாம், இல்லை மார்க்கெட் கேப் அப் ஆகி டைரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்தாலும் ஓகே தான் நம்ம. ஸோ இதெல்லாம் ஹெவி ரெசிஸ்டன்ஸ் ஜோன், பார்த்தாலே தெரியுது பாருங்கள் இவ்வளோ பெரிய ஜோன் எங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது பாருங்கள். நீங்கள் பார்க்க போனீங்கன்னா இது எக்ஸாக்டாக 380, இங்கே பார்த்தீங்கன்னா 318. ஸோ 300லேருந்து 400 வச்சுக்கோங்களேன். 300லேயும் 400க்குள்ள மார்க்கெட் இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுன்னா ஓகே, சப்போர்ட்லாம் எடுத்ததுன்னா நான் வந்து கால் சைட் போகவே மாட்டேன். சப்போர்ட் எடுக்கட்டும், பிரச்சனை இல்லை. 300லேயும் 400 வரைக்கும் தொடாதீங்க, 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 முதலே சொல்லிட்டேன். எடுக்கட்டும். எப்போ என்னோட 380 மேலே க்ளோஸ் ஆகுதோ, 380 மேலே க்ளோஸ் ஆகுதுன்னா கோ ஃபார் 472 வரைக்கும் போவேன், அவ்வளோதான். ஆனால் இதுக்குள்ளேயே நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் இன்னொரு சப்போர்ட் எடுக்கும், இன்னொரு சப்போர்ட்னா மேலே கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க இந்த இடத்துல. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு என் ஆன்சர்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கும் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், டேக் கேர், பை பை, ஹாப்பி ட்ரேடிங், see you soon with நியூ ஆன்சர்ஸ் டுமாரோ. நான் கிளாஸஸ் பற்றி நான் போட்டிருக்கேன், திரும்ப சொல்கிறேன், கிளாஸஸ் பற்றி போட்டிருக்கேன். லாஸ்ட் மொமெண்ட்டில் என்கிட்ட கேட்காதீங்க, தயவு செஞ்சு கேட்காதீங்க. சீரியஸாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நான் திரும்ப எல்லா இதுலேயும் நான் கவர் பண்ணுறேன். ஓகே, அந்த என்னென்ன கோர்ஸ் என்னென்ன டீட்டெயில்ஸ்னு நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கில் நான் எவ்ரி வீடியோவில் போடுறேன், போய் கிளிக் பண்ணி அது என்னென்னு வாட்ச் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, பபாய், அண்ட் see you soon.